வெல்கம் டு இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் அகாடமி. இதுவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் சிம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? இது லத்தீன் வேர்டில் இருக்கிற ஆல்பபெட். இப்போ வரப்போகிற ஏஇ எக்ஸாமுக்கு கண்டிப்பாக சம்மு வரும், ப்ராப்ளம் அதே மாதிரி உங்களுக்கு டெரிவேஷன்லேருந்து ஃபைனல் ஆன்சர் வரும். அதில் எல்லாம் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் அதெல்லாம் நடத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த லெட்டர்ஸ் முதல்ல நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ லெட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு விதமாக உங்களுக்கு அந்த வேரியபிளை குறிக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆல்ஃபா. உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் ஆல்ஃபாவோட வேல்யூ. நார்மலாக ஏன்னுவாங்க. இது இதெல்லாம் என்னது லெத்தினோட கேபிட்டல் லெட்டர்ஸ். இது லெத்தினோட ஸ்மால் லெட்டர். இதுல இருந்தால் நமக்கு சிம்பிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்கும் அப்படின்னா 24 லெட்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்ம அகாடமிக்ல எல்லா ஈஸி ரிலேட்டடான எக்ஸாமுக்கும் கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது, மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. வாங்கி படிக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்குவோம். உங்கள் வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா. ஆல்ஃபாவுக்கு உங்களுக்கு தெரியும் நார்மலாக இந்த மாதிரி போட்டுருவோம். ஆல்ஃபாவை என்ன பண்ணிடுவோம், இந்த மாதிரி போட்டுருவோம். பீட்டாவும் உங்களுக்கு ஃபெமிலியர் தான், காமாவும் ஃபெமிலியர் தான். இப்போ எந்த இடத்துல நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா டெல்டா பார்த்துக்கோங்க. சில இடத்துல டெல்டா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி போடுவோம். சில இடத்துல டெல்டா நம்மளே படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிக்கும். நம்ம இது மாதிரி முக்கோணம் போடுறதுதான் டெல்டா படித்தோமே, இந்த மாதிரி போடுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு மறந்து போயிடும். இது கேபிட்டல், இது சுமால். இது கேபிட்டல், இது சுமால். எது மறக்குமோ அதெல்லாம் இம்பார்ட்டனா குறிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது எப்சிலான். எப்சிலானை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரச்சனை வராது. ஜீட்டா இது மாதிரி இருந்தால் ஜீட்டா, ஈட்டா. அடுத்தது என்ன, டீட்டா. அது அயோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், பார்த்துக்கோங்க. இந்த சிம்பிள் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அயோட்டா. அதுக்கப்புறம் காப்பா. அடுத்தது லாம்டா. லாம்டா, மியூவு, மியூவு. அதுக்கப்புறம் என்னது, சை. இந்த சையையும் பார்த்துக்கோங்க. சை சிம்பிள் பார்த்துக்கணும். சை சிம்பிள் நம்ம பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுருவோம். சை அப்படின்றத இந்த மாதிரி போட்டுருவோம். அப்புறம் ஒமேக்ரான். அதுக்கப்புறம் பை. இந்த மாதிரி சிஸ்டத்துலேயே கம்ப்யூட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சிம்பிளுமே இருக்கும். இதுவும் பை, இதுவும் பை. ஓகேங்களா? கேபிட்டல் பை இந்த மாதிரி இருக்கும், ஸ்மால் பை இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ரோ. அதுக்கப்புறமேட்டு சிக்மா. சிக்மாவில் குழப்பிக்குவீங்க, பார்த்துக்கோங்க. சிக்மா இதுவும் சிக்மா தான், இதுவும் சிக்மா தான். ஓகேங்களா? இங்கே பாருங்க, இதுவும் சிம்பிள் வேற, இந்த சிம்பிள் வேற. ஓகேங்களா? அடுத்தது டவ். இதுக்கு பேர் டவ். ஏன்னா முக்கால்வாசி பேர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெல்டாலையும் டவ்வுலையும் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். வேணா உங்களுக்கே தெரியும், இந்த டெல்டாலையும் அதே மாதிரி இந்த டவ்வுலையும் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், பேரை மறந்துடுவோம். அதுக்காக தான் நான் என்ன பண்றேன், மறுபடியும் சொல்றேன். இது நார்மலா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெல்டா. ஓகேங்களா? இது உங்களுக்கு என்னது டவ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம டவ் சொல்லுவோம். ஸோ இந்த டவ்வை நான் பார்த்துக்கோம். டவ்வுல கண்டிப்பா குழப்பம். ஸோ இந்த ரெண்டுலையும் எதுல குழப்பம் உங்களுக்கு, இந்த இடத்துல என்னது டெல்டா குழப்பம். அதுக்கப்புறமேட்டு என்னது உங்களுக்கு இந்த இடத்துல சிக்மா குழப்பம். அப்புறம் டவ் குழப்பம். ஓகேங்களா? அடுத்தது ஆக்சிகான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பை. இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பை, சை இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பை, சை. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம வரும். அடுத்தது ஒமேகா. அடுத்தது பார்த்துக்கோங்க ஒமேகா. நார்மலா நம்ம அந்த லீனியர் இன்வேரியபிள், லீனியர் டைம் இன்வேரியன் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒமேகா அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இது நார்மலா இது ரெசிஸ்டரோட யூனிட் என்னது, ஓம்ல இந்த மாதிரி குறிப்போம். கரெக்ட்? ஓகேங்களா? இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அதை என்னன்னு சொல்லுவோம், ஓம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இந்த இடத்துல ஒமேகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒமேகா இது கேபிட்டல் லெட்டர், இது ஸ்மால் லெட்டர். திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன். ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா, எப்சிலான். அதுக்கப்புறமேட்டு ஜீட்டா, ஈட்டா, டீட்டா, அயோட்டா, காப்பா, லாம்டா, மியூ, சை, ஒமேக்ரான். அப்புறம் பை, ரோ, சிக்மா, டவ், அப்சிலிகான். அடுத்தது பை, சை. அதுக்கப்புறம் ஒமேகா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குறிப்போம். இந்த வேர்டிங் எல்லாம் பார்த்துக்கோங்க. எதுக்காக, இது உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. இதுல பாதி பேர்த்துக்கு இந்த லெட்டர் எல்லாம் மறந்துடுவோம். புரியுதுங்களா? அடிக்கடி இந்த லெட்டர் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு லெட்டர்ல இருந்து இன்னொரு லெட்டர் போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு மறந்துடும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஓகேங்களா. நார்மலா லாம்டா அப்படின்றது இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்ல, வேவ் லென்த்தை குறிக்கும். நார்மலா இது வேவ் லென்த்தை தான் எப்பொழுதுமே குறிக்கும். நார்மலான்னு சொன்னா எப்பொழுதுமே வேவ் லென்த்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாம்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வேவ் நம்பர்னு ஒன்று இருக்கு, வேவ் நம்பர்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குறிக்க முடியும். அதை எந்த சிம்பிள்ல குறிப்போம் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன சொல்லிட்டேன், லாம்டாவை வேவ் லென்த்துக்காக குறிப்போமா, அதே மாதிரி வேவ் நம்பர் அதையும் குறிப்போம். மோஸ்ட்லி இதை யாரும் யூஸ் பண்ண மாட்டோம், ஆனா வேவ் நம்பரை குறிப்போம். அது எந்த இதுல குறிப்போம், இந்த லெட்டர்ல ஒரு லெட்டர்ல குறிப்போம் வேவ் நம்பரை. அது எந்த லெட்டர்னு மட்டும் நீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. ஓகேங்களா. ஸோ நான் இது எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த லெட்டரை ஃபுல்லா பார்த்துக்கோங்க. வரப்போற எக்ஸாமுக்கு நீங்க ஜாயின் பண்ண நம்ம அகாடமிக்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டைட்டில் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.